இங்க ஒரு துக்கம் நடந்திருக்கு, எனக்கும் புரியுது. ஒரு மகளா அவ இங்க இருக்கணும்னு நானே தானே சொல்றேன். நீ என்ன புரிஞ்சுக்காம ஏதேதோ உளறிட்டு இருக்க. அம்மா நீங்க தாமா புரிஞ்சுக்காம இந்த மாதிரி நேரத்துல ஒரு பிரச்சனை எடுத்து பேசுறீங்க. விஸ்வா, அன்பரசி எவ்வளவு நாள் இங்க இருக்கணும்னு விருப்பப்படுறாளோ அவ்வளவு நாள் நானும் இங்க இருப்பேன். நானும் அவ கூட தான் இருப்பேன். நான் இங்க இருக்கிறதுல இவங்க யாருக்கும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். அன்பரசி என்னைக்கு நம்ம வீட்டுக்கு விரும்பி வரேன்னு சொல்றாளோ அன்னைக்கு நாங்க 2 பேரும் வரோம். அது 3 மாசமா இருந்தாலும் சரி, 3 வருஷமா இருந்தாலும் சரி, அன்பரசியை முடிவு பண்ணிட்டோம். விஸ்வா, எமோஷனல் ஆகாத. நீ இப்ப எமோஷனலா பேசிட்டு இருக்க. நீ இங்கே இருந்தேன்னு வச்சுக்கோ, பாக்குறவங்க நம்ம சொந்தக்காரங்களா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எல்லாரும் ஏதோ நான் உன்னை வீட்டோட மாப்பிள்ளையா கொடுத்துட்டேங்கிற மாதிரி என்ன அசிங்கமா பேசுவாங்கடா. ஏமா உங்க வீட்டு மருமகளுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அதுக்காக உங்க மகன் அவ கூட அவ வீட்டுல தங்கி இருக்கான். இத பத்தி மத்தவங்க என்ன நினைச்சு பேசுவாங்கன்னு நீங்க கவலைப்படுறீங்க? அவங்க எல்லாருக்கும் அடுத்தவங்க வாழ்க்கையை பத்தி விமர்சனம் பண்ண மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம பயந்து வாழ முடியாதுமா. என் அன்பரசியை விட்டுட்டு என்னால வர முடியாது மா. நான் இறுதியாவும் உறுதியாவும் சொல்றேமா, நம்ம வீட்டுக்கு நான் வரும்போது என் வைஃப் அன்பரசி கூட்டிட்டு தான் நான் வருவேன். நீங்க தயவு செஞ்சு அப்பாவை கூட்டிட்டு கிளம்புங்க. என்னடா பேசுற நீ? நம்ம வீட்டுக்கு வா. நான் அப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. கஸ்தூரியோட வாசம் கூட இந்த வீட்டை விட்டு போகல. அன்பரசி அவ நினைப்புல இருந்து எப்படி மீண்டு வர போறான்னு நாங்கெல்லாம் தவிச்சிட்டு இருக்கோம். நாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம தான் இருக்கோம். இந்த நேரத்துல விஸ்வா இங்க இருக்கிறது கண்டிப்பா அன்பரசிக்கு அது ஆறுதலா தான் இருக்கும். இங்க பாருங்க மேடம், கஸ்தூரி விஸ்வா மேல ஒரு தனி பாசம் வச்சிருந்தா. அவளுக்கு அப்புறம் அன்பரசிய விஸ்வா பார்த்துப்பாருன்னு அவ ரொம்ப நம்பினா. விஸ்வாவும் இப்ப அதைத்தான் செய்யறாரு. அவர் கொஞ்சம் இருக்கட்டுமே மேடம். நீங்க எல்லாரும் உங்க தரப்புல இருந்து மட்டும்தான் நியாயத்தை பேசுறீங்க. கல்யாணம் ஆனதுல இருந்து பத்மா பையன் பொண்ணு வீட்லயே இருக்கான்னு என் சொந்தக்காரங்க, எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் என்ன பேசுவாங்கல்ல. அத பத்தி யாருமே யோசிக்க மாட்டேங்கிறீங்களே. நாம என்ன எதிர்பார்த்தோமோ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. கல்யாணம் அடுத்த நாளே அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை வந்துருச்சு. இதெல்லாமே அன்பரசி வீட்டுக்கு மருமகளா வந்த நேரம் தானே சொல்லி சண்டையை நம்ம பெருசு பண்ணி விட்டுறணும். இந்த சாவல ஆரம்பிக்கிற சண்டை இன்னொரு சாவல தான் போய் முடியணும். ஏ சிவகாமி, என்ன ஆச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி பேசாம இருக்க? சிவகாமி, விஸ்வா இங்கே இருக்கட்டும். பத்மா, தாலி கட்டின அன்னைக்கே இவங்க பிரிய கூடாது. விஸ்வா இங்க இருக்கிறது தான் சரியா இருக்கும். சும்மா பொருளி பேசுற சொந்தக்காரங்களுக்கு பயந்து தயவு செஞ்சு உங்க பையனோட மனசை காயப்படுத்தாதீங்க பத்மா. இது பாருங்க சார், நான் ஏன் இவ்வளவு தூரம் பத்மா, அதான் இவ்வளவு பேர் சொல்றாங்கல்ல, அப்புறமும் நீ ஏன் இப்படி பிடிவாதமா இருக்க? ஏற்கனவே இந்த குடும்பம் நிலகுலைஞ்சு போயிருக்கு. நாம தான் ஆறுதலா இருக்கணும் பத்மா. விஸ்வா இங்கே இருக்கட்டும், நாம வேணா போலாம். வாமா. வா பத்மா. சந்திரா வா. மஞ்சு, அன்பரசி கூட்டிட்டு உள்ள வா. அன்பரசி வா வா. சிவகாமி, உன் மேல யாருக்கும் டவுட் வரக்கூடாதுன்னு சொல்லி நல்லவ மாதிரி அந்த விஸ்வா இங்கே இருக்கட்டும்னு சொல்றியா? சூப்பர் டி. நீ இப்படியே பேசி மெயின்டைன் பண்ணு. அப்பதான் யாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வராது. புரிஞ்சுதா?
அன்பரசி, இந்த நேரத்துல உனக்கு நான் என்ன ஆறுதல் சொன்னாலும் உன் மனசு சாந்தப்படாது. ஏன்னா உனக்கு நடந்திருக்கிறது ஈடே செய்ய முடியாத இழப்பு. ஆனா நடந்ததே நினைச்சு இப்படி அழுதுகிட்டே இருந்தேனா உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. நேத்துல இருந்து இது வரைக்கும் நீ தண்ணி கூட குடிக்காம அழுதுகிட்டே இருக்க. ப்ளீஸ் அன்பரசி, இந்த துக்கத்துல இருந்து வெளியே வர கொஞ்சம் முயற்சி பண்ணு. சார், எப்படி சார், எப்படி சார் என்னால முடியும்? எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து எங்க அம்மா தான் சார் எனக்கு எல்லாமே. நான் காலேஜுக்கு போற வரைக்கும் தனி மனுஷியா நின்னு போராடி என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு. அதுக்கு பயமே என்ன பத்தி தான் சார். சதா சர்வ நேரமும் என்ன பத்தியே நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு நல்ல சேலை கட்டினதில்ல, நல்ல சாப்பாடு சாப்பிட்டதில்ல. யாரு கேட்டாலும் எல்லாம் என் பொண்ணுக்காக தானே சொல்லி உழைச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு இப்படி இப்படி ஒரு சாபம் வரணுமா சார்? கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம எப்படி சார் அத குத்தி கொண்டாங்க? எனக்கு எங்க அம்மா செத்துருச்சுங்கிறத இப்ப கூட நம்ப முடியல சார். எங்கேயோ ஊருக்கு போயிருக்கு, வந்துருன்னு தான் ஒரு பக்கம் தோணுது. ஆனா எங்க அம்மா என்ன நிரந்தரமா விட்டுட்டு போயிடுச்சு சார். இனிமே நான் அதை எப்படி சார் பாப்பேன்? அது குரலை நான் எப்படி கேட்பேன்? அன்பரசி, அழாத அன்பரசி, அழாத. சந்திரா, இந்த நேரத்துல நீ தான் தைரியமா இருக்கணும். அவளுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நீயே இப்படி கலங்கி நின்னா எப்படிப்பா? அம்மா, என்னால முடியலம்மா. என் குட்டிமா பாவம்மா. கொஞ்ச நாள் கூட அப்பா அம்மான்னு 2 பேர் கூடவும் சேர்ந்து இருக்கிற பாக்கியமே இல்லாத துரதிருஷ்டசாலிம்மா என் பொண்ணு. சந்திரா, நடந்தது இனிமே நம்மளால மாத்த முடியாது. ஆனா அன்பரசியை சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது நம்மளோட கடமை. கஸ்தூரியும் அதைத்தான் விரும்புவா. நீ கண்ணை தொடச்சிட்டு வந்து அன்பரசியை சமாதானப்படுத்து. வா வா. அன்பரசி, அப்பா, அப்பா, ஏன்பா இத்தனை வருஷமா ஊர்ல கஷ்டப்பட்டுட்டு இருந்த அம்மா இங்க வந்து உங்களை, பாட்டிய எல்லாரையும் பார்த்துட்டு நம்ம குடும்பம் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் ஏன்பா நம்மளெல்லாம் விட்டுட்டு போச்சு? அப்படி என்ன பாதுக்கு அவசரம்? குட்டிமா, அந்த மாதிரி எல்லாம் பேசாதடா. என்னாலையும் தாங்க முடியல. அவளை கடைசி காலத்துல கூட காப்பாத்த முடியாத பாவியா நான் இருந்திருக்கேம்மா. கடவுளே, என் அம்மு என் கண்ணுல காட்டாம இருந்திருந்தா கூட காலத்துக்கும் அவளை தேடிக்கிட்டு அவ எங்கேயும் நல்லா இருக்காங்கிற நினைப்போட நான் வாழ்ந்திருப்பேன். இதுதான் விதி. இப்படிதான் எங்களோட வாழ்க்கை முடியணும்னு கடவுள் எழுதிட்டான் போல. அழாத சந்திரா. அன்பரசி அவ அம்மாவை இழந்துட்டா. இனி அவளுக்கு அப்பா அம்மா 2மே நீதான். நீதான் அவளுக்கு ஆறுதலா இருக்கணும். அன்பரசி, உங்க அம்மா எங்கேயும் போகல. அவ இங்கதான் எங்கேயோ இருந்து உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கா. அவளுக்கு
நீ சந்தோஷமா வாழணுங்கிறது தான் கனவு, ஆசை, லட்சியம் எல்லாமே. அவ ஆன்மா சாந்தி அடையணும்னா நீ சந்தோஷமா விஸ்வா கூட குடும்பம் நடத்தணும். ஆமாம்மா, நல்லவங்க எங்கேயும் போக மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா நம்ம கஸ்தூரிய உனக்கு மகளா வந்து பிறப்பா. சிவகாமி, சிவகாமி, என்னடி ஆச்சு உனக்கு? அனன்யா கண்ணு முழிச்சு நடந்ததெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுவாளோ ஏது பண்ணுவாளோன்னு பதறி போயிருந்த. இப்ப என்னடான்னா என்னமோ உன் கூட பிறந்தவளே போன மாதிரி அப்படியே உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்க. ஆமா, அந்த கஸ்தூரி ஏதோ உன் காதுல சொன்னாலே, அதுல இருந்தானே நீ இப்படி இருக்க. என்னடி சொன்னா? ஏய், உன்னை தானடி கேக்குறேன், என்ன சொன்னான்னு சொல்லு. எப்படிம்மா ஒருத்தியால இவ்வளவு நல்லவளா இருக்க முடியும்? அவளை நாம கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கோம். அந்த நேரத்துல அவ உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அவளையே கொன்ன நாம அவ பொண்ண சும்மாவா விடுவோம்? கண்டிப்பா நாம சும்மா விட மாட்டோம்னு அவளுக்கும் தெரிஞ்சிருக்கோம்ல. அவ பொண்ண காப்பாத்தணுங்கிற நோக்கத்திலேயாவது நம்மள அவ காட்டி கொடுத்திருக்கலாம்ல. ஏமா சாகும்போது கூட அவ நம்மள பத்தி வாயே திறக்கல. ஏமா ஒருத்தவங்கள மன்னிக்கிறது அவ்வளவு பெரிய தண்டனையா? என்னடி சொல்ற? மன்னிச்சிட்டாளா? ஆமாமா, அவ செத்து சொர்க்கத்துக்கு போயிட்டா. என்ன மன்னிச்சு உயிரோட இந்த நரகத்துல வாழ வச்சுட்டா. அம்மா, உலகத்திலேயே கொடிய ஆயுதம்னா அது மன்னிப்புதாம்மா. அவ என்ன கூப்பிட்டு காதுல ஒவ்வொரு வார்த்தை சொல்லும் போதும் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? என்னால வார்த்தையால அதை சொல்ல முடியலம்மா. அப்படியே அவ ஒவ்வொரு வார்த்தை சொல்லும் போது கூனி குறுகி அவமானமா இருந்ததுமா. ஐயோ, இந்த கஸ்தூரி சாகறதுக்கு முன்னாடி இவள நல்லா குழப்பி விட்டுட்டு போயிருப்பா போல இருக்கே. இப்போதைக்கு இவளுக்கு எதையும் பேசி புரிய வைக்க முடியாது. சரி சரி, இங்க பாரு சிவகாமி, எல்லாத்தையும் அப்புறம் பேசிக்கலாம். நீ கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு. தூங்கி எழுந்தா உனக்கு தெளிவு வந்துடும். புரியுதா? ஆ, ம். உன் அப்பா அம்மா செஞ்ச பாவம் தான் உன் வாழ்க்கை இப்ப இந்த நிலைமையில இருக்கு. அதே தப்ப நீயும் பண்ணி உன் பொண்ணு வாழ்க்கைய நாசம் பண்ணிடாத. சிவகாமி, நான் இது உனக்கு கொடுக்கிற கடைசி வாய்ப்பு. இப்ப கூட நீ திருந்தலைன்னா நீ எல்லாம் மனுஷியே கிடையாது. என்ன சிவகாமி, நீ நினைச்சத சாதிச்சிட்ட போல இருக்கு. இனிமே இந்த சொத்து, வீடு, வாசல் எல்லாத்துக்குமே நீதான் மகாராணி இல்ல? இத பாரு, கிண்டல் பண்றியா? கிண்டலா? நான் எப்படி உன்னை கிண்டல் பண்றதுமா? நீ எவ்வளவு பெரிய கொலைகாரி! அந்த கஸ்தூரியோட ரத்தக்கரை இன்னும் உன் கையில அப்படியே இருக்கே. இங்க ஐயோ சிவகாமி, என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த ரத்தம் உன் கையில நிரந்தரமா ஏறிடுச்சு. உன் கைரேக மாதிரி இனிமே உன் வாழ்நாள் ஃபுல்லா அது உன் கூடவே தான் வரும். அந்த பாவத்தை நீ சுமந்துதான் ஆகணும். நான் ஒன்னும் தப்பு பண்ணல. அவ பொண்ணுக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சா, நான் ஏன் பொண்ணுக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சேன். இதுல என்ன தப்பு இருக்கு? உன்னை போய் யாராவது தப்பு சொல்ல முடியுமா?
நீதான் நியாயஸ்தியாச்சே. என்ன கஸ்தூரி அன்பரசிக்கு தர்மத்தின் பக்கம் நின்னு எல்லாத்தையும் செஞ்சா, நீ அனன்யாவுக்கு அதர்மத்தோட பக்கத்துல நின்னு அவளுக்கு நீ என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க. பாத்தியா, கடைசியா தர்மம் ஜெயிச்சு அன்பரசியோட கல்யாணமும் நடந்துருச்சு. அதனால என்ன, அதான் அவளை கொன்னே போட்டுட்டீங்களே. அந்த வகையில அது உனக்கு வெற்றி தானமா? நீ என்னதான் சொன்னாலும் அந்த பாவம் என் கணக்குல வராது. சிவகாமி, ஆல்ரெடி அந்த பாவம் உன் கணக்குல வந்துருச்சு. அதோட வெளிப்பாடாதான் நான் உன் முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கேன். கஸ்தூரி என்னதான் கிராமத்து வெகுளியா இருந்தாலும் அவ உன்னை மன்னிச்சு உனக்கு கொடுத்தா பாரு ஒரு தண்டனை. அடடடடா, கிரேட். அந்த இடத்துலதான் அவ செத்தும் வாழ்ந்துட்டு இருக்கா. ஆனா நீ வாழ்ந்துகிட்டே நடப்போனமா இருக்க போற. என்ன விட்டா பேசிக்கிட்டே போற? அவ பேசினதுல நான் ஏதோ தடுமாறினது உண்மைதான். அதுக்காக மொத்தமா குற்ற உணர்ச்சியில அப்படியே கூனி குறுக்கி போயிடுவேன்னு நினைச்சியா? இத பார், நான் சிவகாமி, எந்த எல்லைக்கும் போவேன், அதான் தெரியுமே. நீ எல்லாம் எந்த காலத்திலயும் திருந்தவே மாட்டேன்னு அந்த கஸ்தூரியை தான் சொன்னாளே. இங்க பார், காலம் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கும். நாம செஞ்ச தப்ப திருத்திக்கவும் திருந்தி வாழ்றதுக்கும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல அது ஒரு சான்ஸ் கொடுக்கும். இருக்க போற மிச்ச வாழ்க்கையாவது ஒழுக்கமா உனக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி நேர்மையா வாழ பழகு. இத விட்டுட்டேன்னா சிவகாமி, அதுக்கப்புறம் அவ்வளவுதான். புரிஞ்சு நடந்துக்கோ. அன்பு, அன்பு, ஏன் எதுக்கு இப்படி பதட்டமாகற? அம்மா உன்னை விட்டு எங்கேயும் போகல. நான் எப்பவுமே உன் பக்கத்துல தான் இருக்கேன். நீ எங்கம்மா போன? நீ இல்லாம நான் எப்படிமா? அன்பு, அழாத, என் மடியில படுத்துக்க. என்ன, வா, வந்து படுத்துக்க, வா. அன்பரசி, இங்க நாம எதையுமே தீர்மானிக்க முடியாது. கடவுள் நமக்கு கொடுக்கிற காலம் வரைக்கும் தான் எல்லாமே. அதுக்கப்புறம் எல்லாமே நினைவுகள் தான். நாம வாழ்ந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில கிடைச்ச சந்தோஷம், துக்கம், வருத்தம், நம்ம மனசுல பெரிய காயமா இருக்கிற துரோகம்னு எல்லாமே ஒரு நாள் இறந்த காலமாகி நம்ம நினைவுகள்ல மட்டுமே தங்கிடும். அப்படிதான் மனுஷங்களும். கடந்த காலத்தை பத்தியே நினைச்சிட்டு இருந்தா நிகழ்காலத்துல வாழ முடியாது. அம்மா, நீ இப்படி இருக்கவா கஷ்டப்பட்ட? இல்லம்மா, நீ திடீர்னு என்னை விட்டு போனதும். இங்க பாரு அன்பரசி, திடீர்னு தான் எல்லாமே நடக்கும். அத எதிர்கொள்றதுக்கு நாம தான் தயாரா இருக்கணும். நீ இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை வேற, இனிமேல் வாழ போற வாழ்க்கை வேற. நீ நம்ம வீட்ல இருந்த மாதிரி உன் புகுந்த வீட்ல இருக்க முடியாது. நான் உனக்கு எதுவும் சொல்ல வேண்டியதில்ல, உனக்கே எல்லாம் தெரியும். இருந்தாலும் அம்மாவா நான் சொல்ல வேண்டியது இருக்கே, அதனாலதான் சொல்றேன்.
மாமியார் மாமனார்னு அந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும். அப்புறம் விஸ்வா தம்பி, அவரு எப்பவுமே உன்னை விட்டு கொடுக்க மாட்டாருன்னு தெரியும். இருந்தாலும் கல்யாணம் ஆனதும் ஆம்பளைங்களுக்கு எப்பவுமே ஒரு உரிமை வந்துரும். அந்த உரிமையில அவங்க நடந்துக்கும் போது முன்னாடி இப்படி இல்லையேன்னு பொண்ணுங்களுக்கு கோபம் வரும். அதுதான் இன்னைக்கு பல குடும்பம் பிரிஞ்சு போக காரணமா இருக்கு. இங்க பாரு, நீ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறத உணர்ந்து நடந்துக்கோ. மா, உன் பேருக்கு எந்த கலங்கமும் வராத மாதிரி கண்டிப்பா நடந்துக்கிறேம்மா.